நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்று அவர்கள் ராஜசபையில் திரௌபதி நமது அஸ்திரத்தை பறித்தாள். இன்று நம்முடைய ராஜசபைதனில் அவளின் வஸ்திரம் பறிக்கப்பட வேண்டும். சக்கரவர்த்தினி, திரௌபதியினுடைய வஸ்திரங்களை பறிப்பதா? அவளை தாசியாக்கி அவளுடைய வஸ்திரங்களை பறிக்க வேண்டும். அச்செயல் மூலமே நச்சரிக்கும் மனதிற்கு நிம்மதி கிட்டும் மாமா. நல்லது மருமகனே, மிக நல்லது. 5 கணவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த திரௌபதி. அந்த வாழ்விற்கு அர்த்தம் என்ன என்பதை இந்த அகண்ட அகிலத்திற்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். அங்கு பார், துரோணாச்சாரியார் வந்து கொண்டிருக்கிறார். குரு துரோணாச்சாரியார், குரு துரோணாச்சாரியார், குரு துரோணாச்சாரியார். தன்னுடைய அன்பு சீடர்களின் சிறப்பையும் மேன்மையையும் காண்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார் போலும். அகிலத்தில் இதுவரை எவரும் கண்டிராத நிகழ்வுகளை இன்று அஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரும் கண்டு ரசிப்பர் மருமகனே. சக்கரவர்த்தி புகழ் ஓங்குக. தவறு குருதேவா. குருவானவர் சீடனை வணங்குவது நற்செயல் அன்று. நதியின் ஓட்டம் கடலை தேடியே இருக்க வேண்டும். பெரிய வெற்றியை ஈட்டிய பிறகும் உனது இருதயத்தில் அகங்காரம் துளிர்க்கவில்லை. உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன். ஒன்றை நினைவில் கொள், அரசன் பெறும் வெற்றியினால் பிரஜைகளின் மனம் குளிர்வதோடு நடுக்கமும் கொள்ளும். ஜராசந்தன் பெற்ற தொடர் வெற்றியால் அனைவரும் பயந்திருந்தனர். ஆனால் பாண்டவர் அவனை வென்று வாங்கி சூடியதால் அகிலமே நிம்மதி அடைந்தது. இந்த அவையில் நடக்க உள்ள விழாவும் அதற்கான ஏற்பாடுதான். அதையும் அறிவேன். நீ என்று மதர்மம் புரிய மாட்டாய் என்பதை நான் அறிவேன். நீ எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். அதர்மம் நிகழ்வதை நீ கண்டால் அதை நீ மன்னிக்க கூடாது. ஆருயிர் தோழா, பாண்டவரை நீ கண்காணித்துக் கொண்டிரு. பீமன் மீதும் நகுலன் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. சூது விளையாட்டில் தோல்வியுற்றால் அவர்கள் அஸ்திரம் ஏந்த வாய்ப்புள்ளது. உன்னை ரட்சிக்க என் விழிகள் இரண்டும் விழித்திருக்கும். ஆனால் அஸ்தினாபுரத்தின் சேனாதிபதி கங்கை மைந்தராவார். நாம் அஸ்திரத்தை ஏந்துவதற்கு முன்பாக அவர் ஆணை பிறப்பித்து விட்டால் பிதாமகர் அஸ்தினாபுரத்து அரியணையுடைய சேவகராவார். ஒருவேளை பாண்டவர்கள் ஆயுதமேந்தி தாக்க வந்தால் பிதாமகர் அவர்களை எதிர்த்து நம்மையே ரட்சிப்பார். அன்பு துரியோதனா, பணிகிறேன் பிதாமகரே. பணிகிறேன் கங்கை மைந்தரே. பணிகிறேன் பிதாமகரே. நான் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேள். நிகழவுள்ள நிகழ்வுகளை
அவச்செயலாய் மாற்ற முயற்சி செய்யாதே. நீ நன்கறிவாய், நான் அஸ்தினாபுரத்தினுடைய அரியணைச் சேவகன். இப்போது அஸ்தினாபுரமே சக்கரவர்த்தி யுதிஷ்டிரருக்கு தலைவணங்கி நின்று கொண்டிருக்கிறது. அவ்வகையில் இத்தாழ்ந்தவனுடைய சமர்ப்பணமும் சக்கரவர்த்தியாக விளங்கும் யுதிஷ்டிரரையே போய்ச் சேரும். சக்கரவர்த்திக்கு பங்கம் ஏற்படும் நிகழ்வு ஏதேனும் நிகழ்ந்தால், இல்லை அவருக்கு ஏதேனும் அநியாயம் புரிந்தால், நமது சக்கரவர்த்தியை ரட்சிக்க நான் ஆயுதம் ஏந்துவேன். நான் கூறுவது விளங்குகிறதா உனக்கு? விளங்கியது, நன்கு விளங்கியது. ஆனால் இந்த விளையாட்டின் மூலம் பழைய பகையை போக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். சக்கரவர்த்தினிக்கு நான் இழைத்த காரியத்திற்கு பரிகாரம் தேடவே இச்செயல் புரிகிறேன். என் ஹிருதயத்திலிருந்து பாண்டவர்களுக்கு நான் அளித்துள்ளது அன்பு ஒன்றே ஆகும். அது நிலைத்திருப்பது நன்று. அது ஒன்றே அனைவருக்கும் நன்மை பயக்கும். அன்பு மாமா, துவக்கம் முதலே இக்கிழவனை எண்ணி நான் குழப்பத்தில் இருந்தேன். எந்த திட்டத்தை நாம் தீட்டினாலும் முந்தி நிற்கும் இவன் அதர்மம் என்ற வார்த்தையை கூறி அதை தரை மட்டமாக்குகிறான். ஆனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை மருமகனே. இவனுடைய வாயை அடைக்க நான் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறேன். மருமகனே, இந்த கிழவனை கொண்டே தர்மசாசனத்தை மாற்றி எழுதுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்கரவர்த்தி ஆனந்தமடையட்டும். அவர் ஆணை பிறப்பித்தால் சூதாட்டமானது துவங்கட்டும். அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாமா காவியம். வந்து ஆசனத்தில் அமருங்கள். சத்தியம் வென்றிடுமா? வரவேண்டும் துரியோதனா, விளையாட்டை துவங்குவோம். உத்தரவு சக்கரவர்த்தி. தாம் உத்தரவு அளித்தால் மாமா தம்மிடம் ஒன்று கூற வேண்டும் என்றார். தாராளமாக. சக்கரவர்த்தி, சூதான இந்த கவரு ஆட்டத்தை இந்த அகிலம் தவறு என்று கருதுகிறது. எந்த ஒரு ஆட்டத்தில் நியதி என்பது இல்லையோ அந்த ஆட்டம்தான் தவறான ஆட்டமாகும். இந்த புவி வாழ்வே ஒரு பந்தயம்தான். இதுவே நான் கூறும் சத்தியம்.
சக்கரவர்த்தி, ஆகையால் இந்த ஆட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக நாம் நியதிகளை தீர்மானிப்பது அவசியமல்லவா? கூறுங்கள் மாமா, இதன் நியதி என்ன? நானா? இல்லை இல்லை இல்லை, தவறு சக்கரவர்த்தி. நியதியை உருவாக்குவதற்கு தர்மத்தின் ஞானம் அவசியம் தேவை, நியாயத்தின் புத்தியும் தேவை, அனுபவமும் அவசியம் தேவை. தர்ம அறிவு, நியாய புத்தி, அதோடு அனுபவம், இம்மூன்றும் ஒருங்கே பெற்றவர் யார்? கங்கை மைந்தர் பீஷ்மர் ஒருவர்தான். கங்கை மைந்தரை, தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஆட்டத்தின் நியதிகளை தாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் இவ்விளையாட்டானது துவங்கிய பிறகு இடையில் புகுந்து எவரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவகாசத்தை அளிக்க கூடாது பாருங்கள். அதனால் தான் கேட்கிறேன். சக்கரவர்த்தி, அனுமதிப்பீர்களா? அவசியம். பிதாமகர் நியதிகளை வகுக்கட்டும், அதுவே உத்தமமாகும். என்னை மன்னியுங்கள் சக்கரவர்த்தி. சூது விளையாட்டு மனிதனுடைய வீரத்திற்கும் திறனுக்கும் மகத்துவம் தருவதன்று. கவிழ்க்கும் சூது அதில் மறைந்திருக்கும். ஆகையினால் நடக்கவுள்ள சூது விளையாட்டினை நான் புறக்கணிக்கின்றேன். ஆனால் சக்கரவர்த்தி, இறைவன் படைத்த மனிதன் பொழுதை போக்க உருவானதே விளையாட்டு. அதை புறக்கணிப்பது அதர்மம் அல்லவா? காந்தார அரசே, இறைவன் மனிதனை படைத்தான். ஆனால் அந்த மனிதன் அதர்மம் எனும் சூதை உருவாக்கினான். சக்கரவர்த்தி, இந்த அதர்ம விளையாட்டிற்கு என்ன நியதியை நான் வகுப்பது? தர்மம் தலைவணங்காத நியதியை இவ்விளையாட்டிற்கு நியதியாக்குங்கள். கூறுகிறேன் சக்கரவர்த்தி அவர்களே, அகண்ட அகிலத்தில் அதர்மத்தால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களே ஆவர். அதிக அநியாயங்களை அனுபவிப்பதும் பெண்குலம் ஒன்றேயாகும். ஆகையால் இந்த விளையாட்டு முடியும் வரை இந்த ராஜசபைதனில் ஸ்திரீ எவரும் பிரவேசித்தல் ஆகாது. இது நியாயமற்ற முடிவு பிதாமகரே. இந்த அனைத்து ஏற்பாடுகளும் சக்கரவர்த்தினிக்காக செய்யப்பட்டது. அவர்கள் இவ்விடம் இருக்க வேண்டியது அவசியம் பிதாமகரே. அப்படி என்றால் இந்த சூது விளையாட்டை இதோடு நிறுத்திக் கொள்வோம். எனக்கு நம்பிக்கை உள்ளது. சக்கரவர்த்தினியானவர் இந்த சூது விளையாட்டை விட வேறு கேளிக்கைகளை விரும்புகின்றவர். இல்லை இல்லை, தவறு பிதாமகரே. நமது மகாராணி சக்கரவர்த்தினிக்காக ஆடை ஆபரணங்களை கொண்ட காட்சியகத்தை நிறுவியிருக்கிறார்கள். அதோடு அரசகுல ஸ்திரீகள் தன்னுடைய கணவன் மற்றும் பணிப்பெண்களை தவிர வேறு எவருடனும் கவரு விளையாட்டை விளையாட மாட்டார்கள். கங்கை மைந்தரை, தாங்கள் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவு. ஆனால் சக்கரவர்த்தி இளைப்பாறும் வேளையில் சொற்ப ஆகாரம் உண்ணுவார் அல்லவா? அந்த செயல் புரிவதற்கு பணிப்பெண்கள் பிரவேசிப்பார்கள். அதற்கு தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும். உசிதமாகும். சூது விளையாட்டிற்கு இடையில்
பணிப்பெண்கள் பிரவேசிக்க அனுமதி உண்டு. இந்த விளையாட்டுடைய இரண்டாம் நியதி, இரு போட்டியாளர்களும் ஒரு முறைதனில் ஒரே ஒரு வஸ்துவை மட்டுமே பணயமாய் வைத்து விளையாட இயலும். விலை மதிப்பு கொண்ட ஆபரணங்களுக்கு ஆபரணங்களை மட்டுமே பணயமாய் வைக்க வேண்டும். நல் முடிவு பிதாமகரே. மூன்றாவது நியதியை கோருகிறேன். இரு போட்டியாளர்களும் எதை பணயமாய் வைத்து இந்த சூது ஆட்டத்தை விளையாடுகிறார்களோ அதன் மீது அவர்கள் அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும். சக்கரவர்த்தியின் அதிகாரமானது இன்று வையம் போற்றும் அளவு பெருகியுள்ளது. ஆனால் உனக்கு ஒரு கிராமத்தின் மீதும் அதிகாரம் கிடையாது. நான் அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் பிதாமகரே. அஸ்தினாபுரத்தின் அரியணை மீது நான் அமர வேண்டியவன். இன்று அமரவில்லையே, என்று அமர்கிறாயோ அன்று சக்கரவர்த்தியை அழைத்து அவரோடு மீண்டும் நீ சூது விளையாடலாம். இன்று விளையாட வேண்டுமானால் நீ இப்போது அணிந்திருக்கின்ற உன்னுடைய வஸ்திரங்கள், ஆபரணங்கள், உன்னுடைய ஸ்வர்ண முத்திரையை மட்டுமே பணயமாய் வைக்க இயலும். அதற்கு இணையான வஸ்துக்களை சக்கரவர்த்தி பணயமாய் வைப்பார். ஆனால் பிதாமகரே, இந்த நியதிகளை கொண்டு விளையாடினால் இதன் வெற்றி தோல்வியில் சுவாரஸ்யம் இருக்காது. ஆட்டம் இரு பகடை உருட்டலிலேயே முடிந்துவிடும். முடியட்டும், அதில் தவறென்ன உள்ளது? இந்த சூது விளையாட்டில் சுவாரஸ்யம் காண ஆசை இல்லையா? எனக்கு அந்த ஆசை சிறிதளவும் இல்லை. ஆட்டத்தை நிறுத்துவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோடு இதை நிறுத்தும். நான் சக்கரவர்த்தி யுதிஷ்டரிடம் ஹஸ்தினாபுரத்தின் சார்பாக மன்னிப்பு கோருகிறேன். ஒருங்கள் பிதாமகரே, நான் செய்த இந்த ஏற்பாடுகள் நஷ்டமடைவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பிதாமகர் கூறிய நீதிகளில் உன்னை சங்கடப்படுத்துவது எது? சக்கரவர்த்தியை ஆனந்தமடைய செய்ய எண்ணுகிறாயா யுவராஜன் பீமா? எந்த ஒரு நியதியும் சங்கடமளிக்கவில்லை. சக்கரவர்த்தி, தாங்கள் எனக்கு அனுமதி அளித்தால் தங்களிடம் நான் ஒரு சிறு விளக்கம் தர எண்ணுகிறேன். அவசியம். சக்கரவர்த்தி, யுத்தம், வீரமிக்க போட்டி, சூது விளையாட்டு அனைத்தும் மனிதனை பொறுத்தவரையில் விளையாட்டல்லவா? நாம் ஏன் இந்த விளையாட்டை விளையாடுகிறோம்? செல்வத்தை சேர்க்கவா அல்லது ராஜ்யத்திற்காகவா? இல்லை மாமா அவர்களே, வெற்றியை பெறுவதற்காக, எப்பாடுபட்டாவது கீர்த்தியையும் புகழையும் ஈட்டுவதற்காக. சக்கரவர்த்தி கூறுவது சரியான வார்த்தை. சக்கரவர்த்தியை தவிர வேறொரு புத்திமான் இங்கில்லை. மனிதன் வெல்கிறான், அப்போது அவன் புகழ் உயர்கிறது. அவன் தோல்வியுற்றால் அவன் புகழ் வீழ்ச்சியடைகிறது. எனில் மனிதனுடைய உண்மையான செல்வம் எது? அவனுடைய கர்வம் அல்லவா? நான் கூறியதில் ஏதேனும் தவறுள்ளதா சக்கரவர்த்தி? அனைத்தும் உண்மையான வார்த்தைகள். கர்வமே சர்வம்.
அப்படி என்றால் தங்களிடம் ஒரு வேண்டுகோள் சக்கரவர்த்தி. இரு போட்டியாளர்களும் அவரவருடைய பெருமைகளை இதில் பணயமாக வைக்கலாம். இந்த ஆட்டத்தில் அதிகாரம் உள்ளவைதான் பணயமாக்கப்படும். அதிகாரம் கொண்ட அனைத்தும் இந்த சூது ஆட்டத்தில் ஒருவரால் பணயமாக்கப்படும் அல்லவா சக்கரவர்த்தி? போட்டியாளர் இருவரில் ஒருவரிடத்தில் எப்போது அதிகாரத்திற்குட்பட்ட அனைத்தும் இல்லை என்ற நிலை உருவாகிறதோ, கர்வங்கள் அனைத்தும் அகலுகிறதோ, அப்போது இந்த ஆட்டம் பூரணத்துவம் அடையும். அண்ணா, யுவராஜனான துரியோதனன் பெருமை கொள்ளும் அளவிற்கு என்ன உள்ளதென்று நாம் அறிய மாட்டோம் அல்லவா? ஆனால் சக்கரவர்த்தியிடம் என்னென்ன உள்ளதென்று அவையில் உள்ள அனைவரும் நன்கறிவார்கள் சகாதேவா. மாமன்னர் சக்கரவர்த்தியிடம் அரசாளும் ராஜ்யம் அனைத்தும் உள்ளது. இதுதான் அவரின் பெருமை. அதோடு அன்பு யுவராஜன் துரியோதனனிடம் இரு கரம் முழுவதும் ஆபரணங்கள் உள்ளதா, இல்லை வேறு ஏதேனும் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறதா? சக்கரவர்த்தி, நான் கூறிய நியதியை தாங்கள் ஏற்பீர்களா? அவசியம் ஏற்கிறேன். தர்ம